அதன் வகைகளை பற்றி அறிய செய்தல். கற்றல் விளைவுகள். கடிகாரத்தை பயன்படுத்தி கோணம் மற்றும் அதன் வகைகளை புரிந்து கொள்ளுதல். அறிமுகம். ஆர்வமூட்டல். வடிவங்களை காட்டி என்ன வடிவம் என்பதை கேட்டு ஆர்வமூட்டல். நினைவு கூறுதல். கோடு என்றால் என்ன, கோட்டுத்துண்டு மற்றும் கதிர் என்றால் என்ன போன்ற வினாக்கள் கேட்டல். மேலாய்வு. பக்க எண் 86 முதல் 89 முடிய. புரிதல். கருத்து செயல்பாடு. ஒரு பொது புள்ளியிலிருந்து புறப்படும் இரு கதிர்களுக்கிடையே அமைவது ஒரு கோணம் எனப்படும். கோணத்தின் வகைகள். குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், நேர்கோணம், பின்வளை கோணம் மற்றும் பூஜ்ய கோணம். ஆசிரியர் செய்யும் கணக்குகள். எடுத்துக்காட்டு கணக்குகள். மாணவர் செய்யும் கணக்குகள். பயிற்சி 5.1 சில கணக்குகள். குழுவேலை. மாணவர்களை குழுக்களாக பிரித்து கடிகாரம், குச்சிகள், ஸ்ட்ரா முதலியவற்றை பயன்படுத்தி கோணங்களின் வகைகளை அமைக்க செய்தல். வலுவூட்டுதல். கைகளை பயன்படுத்தி கோணத்தின் வகைகளை மீண்டும் வலுவூட்டல். மதிப்பீடு. 90 டிகிரி கோணம் எவ்வகை கோணம், 0 டிகிரி அளவுடைய கோணம் எவ்வகை கோணம். குறைதீர் கட்டல். மீத்திரம் குறைந்த மாணவர்களை கண்டறிந்து மீண்டும் ஒருமுறை கற்பித்தல். எழுதுதல். பயிற்சியுள்ள கணக்கினை நோட்டு புத்தகத்தில் எழுத வைத்தல். தொடர்பணி. கோணத்தின் வகைகளை ஏதாவது பொருட்களை பயன்படுத்தி செய்து வர சொல்லுதல்.